கோவையை சேர்ந்த 8 வயது சிறுமி 17,357 அடி உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் மலை பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியை சேர்ந்த ராம்குமார், திவ்யா ஆகியோரின் மகள் யாழினி. 8 வயதான சிறுமி யாழினி 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவரது தாயாரான திவ்யா கல்லூரி காலங்களில் மலையேற்ற சாகசங்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். இந்நிலையில் இவரது பயிற்சியாளர் ஃபெட்ரிக் என்பவரது ஆலோசனையின் பேரில் 8 வயது சிறுமி யாழினியை எவரெஸ்ட் சிகரத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். 8 பேர் கொண்ட குழுவில் 8 வயது மட்டுமே ஆன சிறுமி யாழினி தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியுள்ளார். 12 நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தின் 17,357 அடி உயரத்தில் அமைந்துள்ள பேஸ் கேம்ப் எனும் அடிப்படை முகாமை 8 வயதான யாழினி அடைந்து அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவை திரும்பிய யாழினியை அவரது பெற்றோர் உற்சாகமாக வரவேற்றனர். இதுகுறித்து சிறுமியின் பயிற்சியாளர்கள் ஃபெட்ரிக் கூறுகையில், பொதுவாக இதுபோன்ற மலையேற்ற சாகசங்கள் செய்வதற்கு நுரையீரல் பயிற்சிகள் அவசியம் என கூறிய அவர், ஆனால் சிறுமி யாழினி சிறு குழந்தை முதலே நீச்சல் செய்யும் பழக்கம் இருந்ததால் எவரெஸ்ட் சிகரத்தில் அவரால் எளிதாக ஏற முடிந்ததாக தெரிவித்தார். மேலும் நல்ல பயிற்சிகளை யாழினிக்கு தொடர்ந்து அளித்தால் விரைவில் சிறிய வயதில் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு சென்று சாதனை படைக்க வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார். பெற்றோர்கள் இல்லாமல் தனியாக 8 வயது சிறுமி எவரெஸ்ட் சிகரத்தின் 130 கிலோமீட்டர் தூரத்தை 12 நாட்களில் சென்று திரும்பியுள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர். ஹாய், என் பேர் யாழினி. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 12 இயர்ஸ் பிஃபோர் வந்து எங்கள் அம்மாவை மிஸ்டர் ஃபெட்ரிக் சார் வந்து ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்து அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் சொன்னாங்க. அப்போத்துலேருந்து எனக்கு ரொம்ப அவங்க சொன்ன அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சிது. ஸோ வந்து எனக்கும் போகணுன்னு